ரஷ்யாவின் மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனங்களான ரோஸ்நெஃப்ட் மற்றும் லுகோயில் மீதான அமெரிக்க தடைகளால் முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் கச்சா எண்ணெய் இறக்குமதி பாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் அரசு நடத்தும் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் இப்போதைக்கு இடைத்தரகர்கள் மூலம் ரஷ்ய எண்ணெய் கொள்முதலை தொடரலாம். உக்ரைனில் நடந்து வரும் போர் தொடர்பாக ரஷ்யாவிற்கு அழுத்தம் கொடுக்கும் முயற்சியில் ரஷ்யாவின் 2 முன்னணி எண்ணெய் நிறுவனங்களான ரோஸ்நெஃப்ட் மற்றும் லுகோயில் மீது அமெரிக்கா கடுமையான தடைகளை விதித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ரஷ்யாவின் ரோஸ்நெஃப்டிலிருந்து நீண்டகால எண்ணெய் இறக்குமதியை நிறுத்தும் அல்லது குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் மிகப்பெரிய ரஷ்ய கச்சா எண்ணெய் வாங்குபவரான அம்பானியின் ரிலையன்ஸ் நிறுவனம் ரஷ்யாவிலிருந்து ஒரு நாளைக்கு இறக்குமதி செய்யப்படும் 1.7 மில்லியன் பீப்பாய்களில் பாதியை கொண்டுள்ளது. இருப்பினும் ரஷ்யாவின் ரோஸ்நெஃப்டிடமிருந்து நேரடியாக கச்சா எண்ணெயை வாங்குவதால் அதன் இறக்குமதியை மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்கும். முன்னதாக டிசம்பர் 2024 ரிலையன்ஸ் ரஷ்யாவின் ரோஸ்நெஃப்டுடன் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. அதாவது 25 ஆண்டுகளுக்கு ஒரு நாளைக்கு 5 லட்சம் பீப்பாய்கள் வரை ரஷ்ய எண்ணெயை இறக்குமதி செய்ய இந்த ஒப்பந்தம் அனுமதிக்கிறது. அரசுக்கு சொந்தமான சுத்திகரிப்பு நிறுவனங்கள் ரோஸ்நெஃப்ட் அல்லது லுகோயிலுடன் எந்த கால அல்லது நிலையான அளவு ஒப்பந்தத்தையும் கொண்டிருக்கவில்லை. மேலும் பொதுவாக டெண்டர்கள் மூலம் ரஷ்ய எண்ணெயை வாங்குகின்றன. ரஷ்ய எண்ணெய் இறக்குமதியை நிறுத்துவது அல்லது குறைப்பது குறித்து இந்திய அரசு இதுவரை சுத்திகரிப்பு நிறுவனங்களுக்கு எந்த அறிவுறுத்தலும் வழங்கவில்லை. அதே நேரத்தில் இனி இந்தியா மெல்ல மெல்ல ரஷ்யா எண்ணெய் வாங்குவதை குறைக்கும் என ட்ரம்ப் கூறி வந்தார். ஆனால் இதுகுறித்து இந்திய அரசு எந்த விளக்கத்தையும் வழங்கவில்லை. முன்பு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தொடங்கி இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வரை இந்திய தேசத்தின் நலன் கருதி ரஷ்யாவில் இருந்து இந்தியா தொடர்ந்து எண்ணெய் வாங்கும் என்று கூறி வந்தார்கள். இந்த நிலையில் ட்ரம்பின் இந்த முடிவை தொடர்ந்து ரிலையன்ஸ் என்ன செய்ய போகிறார்கள் என பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும். ரிலையன்ஸ் செய்தி தொடர்பாளர் இதுகுறித்து பேசும்போது ரஷ்ய எண்ணெய் இறக்குமதிகளை மறுசீரமைக்கும் பணிகள் நடந்து வருவதாகவும் இந்திய அரசின் வழிகாட்டுதல்களுக்கு ரிலையன்ஸ் முழுமையாக இணங்கும் என்றும் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது.